நெல்லை மேலப்பாளையம் அல்மதீனா பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற 2 நாள் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு கண்காட்சியை இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி டேவிட் சாமிக்கண்ணு அந்துவான் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைவர் சையத் அகமது கபீர், செயலாளர் சையத் அகமது, பொருளாளர் டைமண்ட் காதர் மொய்தீன், பள்ளி முதல்வர் சையது சுலைனால் பர்வீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவை விட 40% கூடுதல் தொழில்நுட்ப வசதிகளையும் 40% வரை எரிசக்தி சேமிக்கும் திறனையும் கொண்டிருக்கும் என்றார். ஸோ இப்போ வளர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம மங்கள்யான் லான்ச் பண்ணோம். மங்கள்யான் லான்ச் பண்ணப்போ இந்த சைனா நிறைய ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. தே ஆர் ட்ரைங் டு ஆக்குபை அண்ட் அதர் திங்ஸ். சம் ஃபோர்ஸஸ் ஆர் தேர். வி ஆர் அப்ஜெக்டிங் டு தட். ஒன்ஸ் வி லான்ச் தட் மங்கள்யான், தே ஆர் அஃப்ரைட். After that, they are quiet and calm. தமிழ்ல சொல்லுவேன். ஓகே, அந்த அளவுக்கு அது நம்முடைய அந்த ஒரு திறமை வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. ஓகே, ஒரு பயம் இருக்கின்றது. ஓகே, ஸோ இவங்களும் இப்படி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இது இருக்கின்றது. அதன் பிறகு இப்போ இந்த குலசேகரப்பட்டினம் ஒன்று நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும் பொழுது நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. அந்த 1000 kg ஸ்ரீஹரிகோட்டாவில் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் போட்டிங்கன்னா இங்கே 1400 kg we can launch it. அந்த அளவுக்கு ஒரு 40% எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு மாற்று லான்ச் பேட் நமக்கு இங்கே கிடைக்கின்றது. சரிதானே? மாற்று லான்ச் பேட் ஒன்று ஸ்ரீஹரிகோட்டா, ஒன்று அதர் குலசேகரப்பட்டினம். அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் 2-3 இடத்துல நம்ம வச்சிருக்கோம். இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 2-3 இடத்துல நிறைய லான்ச் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுபோல் நமக்கு ஒரு மல்டி வெர்சடைல் ஃபெசிலிட்டி நம்மள இருக்கின்றது. தனியார் ராக்கெட்டுகள் அதிகமாக இருக்கும் பயன்படுத்துவது, இயக்குவதற்கு. ஆமாம் ஆமாம். இது மாதிரி தனியார் ராக்கெட்டுகள் ஏவுவதும் போது மாணவர்களுக்கு எவ்வளோ பயன் இருக்கும்? அடுத்த கட்டமாக வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஸோ இப்போ ஒரு நிறுவனம் ISRO இது வரைக்கும் செய்து கொண்டு இருந்தது. இப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டருடைய ஒரு இனிஷியேட்டிவால் ப்ரைவேட் செக்டரில் யூ கேன் கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தொடங்கினார். அது தொடங்கின பிறகு தான் இப்போ இந்த ஸ்கை ரூட் என்ற கம்பெனி இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் அதில் முன் வந்தாங்க. அது ஒரு ஒய் ஐ கேனாட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லான்ச் வெஹிக்கிள் விக்ரம் ஒரு லான்ச் வெஹிக்கிள் டெவலப் பண்ணி ஆல் சாலிட் வெஹிக்கிள் இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 100% சக்ஸஸ் ஆனது. அந்த அளவுக்கு ஒரு திறமையை அவங்க செஞ்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இஸ்ரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்படி அந்த டெக்னாலஜி ஈவன் இப்போ லான்ச் பேடில் கொண்டு வந்த பிறகு அதை ஒன்று ஒன்றா அசம்பிள் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றப்போ அது நல்ல முறையில் இஸ்ரோட கைடன்ஸ் அங்கே இருந்தது.
அவங்க தான் செஞ்சாங்க. அவங்க வந்து எல்லா விதமான உதவிகளும் செய்து கொடுத்தார்கள். கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இது போல் முக்கியமான ஒரு ஏரியாவில் வந்து இஸ்ரோ வந்து நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அது இல்லாமல் அது சால் எவருத்தையும் அவங்க செஞ்சாங்க. யார்? ஸ்கை ரூட்ன்றது. ஓகே, அதனால் நல்ல முறையில் முன்னேறி வந்து இருக்குது. இதே மாதிரி தான் யூஎஸில் இது மாதிரி தான். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ப்ரைவேட்டு, நாசா வந்து கவர்மெண்ட் இது. அதுபோல் இங்கே இஸ்ரோ பல கம்பெனிகளும் வரும்பொழுது பலருடைய முயற்சி இருக்கும் பொழுது ஃப்யூச்சர் மிஷன்ஸ் நம்ம எய்ம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்பேஸ் ஸ்லாப்லாம் வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படின்றப்போ நிறைய கம்பெனிஸ் வரும்பொழுது ஒருத்தர் செய்கிறத காட்டிலும் 3 பேர் 4 பேர் சேர்ந்து செய்யும் பொழுது அதனுடைய பலன் வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேல அமைக்கணும் அப்படின்றது. ஆமாம். அதற்கான நீங்க இருக்கும்போது அதற்கான பணிகள் எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன நிலைமையில? இல்லை, நான் இருந்தப்போ அது அப்போ ஒரு தொடக்கத்தில் தான் இருந்தது. நான் 2020 வந்து ரிட்டையர் ஆகிருக்கேன். ஓகே, இப்பொழுது வந்து அதனுடைய பிளான் என்னெல்லாம் அங்கே வைக்க வேண்டும், ஸ்பேஸ் லேப் வைக்கும் பொழுது ஓகே, அது என்னெல்லாம் மாடியூல்ஸ் அதை வந்து உருவாக்கணும். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் இப்பொழுது எல்லாம் டீட்டெயில்ஸாக இது பண்ணி ஒரு ஒர்க்கும் எந்த டைமில் வந்து நம்ம அதை தீர்க்கணும், செய்து முடிக்கணும், அந்த மாதிரிலாம் செய்திருக்காங்க. நல்ல முறையில் அது எல்லாம் போய்கொண்டு இருக்கின்றது. இப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் போல் இந்த மேன் டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அது 2027 3 அஸ்ட்ரானட்ஸ் போடுறாங்க. அது வந்து நமக்கு ஒரு மேஜர் பிரேக் த்ரூவாக இருக்கும். ஏன்னா மேன் டு ஸ்பேஸ் அங்கே போகும்பொழுது எல்லா டெக்னாலஜியும் ப்ரூவ் ஆகும். இங்கேருந்து ஆர்பிட்டில் போய் மேனில் ஸ்பேஸில் வந்து 400 கிலோமீட்டர் ஸ்பேஸில் இருப்பாங்க. அதன் பிறகு ரீஎன்ட்ரி டெக்னாலஜி, சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட் மேன் மிஷனில். அதனால் இதுக்கு வந்து முன்னோடியாக வந்து இந்த மேன் மிஷன் வந்து நமக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். சரி, தேங்க்யூ.